ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். மோசே 12 பேரை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். அதை பார்த்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். அந்த ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதுல 2 பேர் காலேப் யோசுவா புறாப்புறா விசுவாசத்தோடு அதனுடைய சூழ்நிலை சொல்லுகிறார்கள். மற்ற 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் வேதம் சொல்லுகிறது. துர்ச்செய்தியை சொல்லுவதனால் துர்ச்செய்தின்னு சொன்னால் வீணான காரியங்கள் அல்லது பொய்யானது அல்லது ரூமர்னு சொல்லுவாங்க. பொய்யான காரியங்களை மற்றவர்களுக்கு எளிதாக அதை பரம்புகிற ஒரு காரியம். இது நிமித்தம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நற்செய்தி அதற்கு எதிர்ப்பதம் தான் துர்ச்செய்தி. துர்ச்செய்தி ஜனங்கள் உடனே நம்புவார்கள். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நம்பி வனாந்தரத்தை அழுது புலம்பி தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், எதிர்த்து நின்றார்கள். இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட அத்தனை பேரும், அதாவது யோசுவா காலேப்பை தவிர அத்தனை பேரும் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கானானுக்குள் போக முடியவில்லை. அவருடைய சந்ததி தான் கானானுக்குள் போகிறது. யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக இடத்துல ஏதாவது ஒரு கேள்விப்பட்ட மற்றவர்களை குறித்து ஒரு குறைவான காரியங்களை உடனே வேகமாய் 4 பேருக்கு போன் பண்ணி சொன்னால்தான் நமக்கு நிற்க முடிகிறது. அந்த அளவு வேகமாய் துர்ச்செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுகிற கூட்டம் தான் பெருகிக் கொண்டிருக்கிறது. நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை. மத்தேயு 12:36 கூட சொல்ல, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் அதற்கு நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்கணுமா? நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், நமக்கு அதனுடைய குறைவுகள் தான் தெரியும்னா கொஞ்சம் நம்முடைய கண்ணை சரி பண்ணி கொள்ள வேண்டும். குறைவுகளை பார்க்க வேண்டாம், அதிலும் நிறைவு இருக்கும். ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கும், அதை பாருங்கள். ஒரு ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை பார்ப்பார்னு சொன்னால் யார் அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியும்? கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவருடைய ஒரு ஆர்டிகிள் நான் வாசித்தேன். ஒருமுறை அவரை பார்க்க ஒருவர் வந்து உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அந்த மனிதனை பார்த்து சாக்ரட்டிஸ் கேட்கிறார், அந்த தத்துவ ஞானி கேட்கிறார், யாரை பற்றி சொல்ல போறீங்க? உங்களுடைய அருமை நண்பரை பற்றி தான் ஒரு செய்தி சொல்லணும் வந்திருக்கிறேன்னு சொல்லி புன்சிரிப்புடன் அவர் சொன்னாராம். உடனே அந்த தத்துவ ஞானி, சற்று போறீங்கள், நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க என்கிட்ட பேசலாம் அப்படின்னாராம். செய்தியை சொல்ல வந்தவர் அதிர்ந்து போய் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க சொல்ல வந்த செய்தி முழுவதும் உண்மையானதான்னு சொல்லி நிச்சயம் உண்டான்னு உங்களுக்கு கேட்கிறாரு. இல்ல, அதை நான் கேள்விப்பட்டதுதான், நான் போய் பார்க்கல, எனக்கு அது கேள்விப்பட்ட செய்தி இருக்கும்போது உடனே அவரு சாக்ரட்டிஸ் சொன்னார், அந்த தத்துவம், நீங்க டெஸ்ட்ல தோத்து போயிட்டீங்க, கேள்விப்பட்ட செய்திய நான் ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஆயினும் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுலயா நீங்க பாஸ் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி, நீங்க என்னிடம் சொல்ல வந்த செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு கேட்கிறாரு. அப்ப சொல்ல வந்த மனுஷன் சொன்னாராம், அது ஒரு கெட்ட செய்தி தான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த தத்துவ ஞானி சொல்றாரு, கெட்ட செய்தி எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, ஆனா இன்னொரு டெஸ்ட் உமக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாராம். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சுமந்து வந்திருக்கீங்களா, அந்த செய்தியில ஏதாவது நீங்க அதை எனக்கு சொல்றதுனால உங்களுக்கு பிரயோஜனம் உண்டான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கும் வந்தவர் என்ன சொன்னார, கண் விழிச்சிட்டு அப்படி, என்னடா யாடா கூடமா கேட்கிறார, எனக்கு என்ன யூஸும் கிடையாது அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப உடனே சாக்ரட்டிஸ், அந்த செய்தியில நீங்க கொண்டு வந்ததுல உண்மை இல்ல, அது ஒரு கெட்ட செய்தி, என்னன்னா அதுல ஒரு நல்ல செய்தி இல்ல, அடுத்து பிரயோஜனமே இல்லைங்க, நீங்க பயனிட்டதுன்னு சொல்றீங்க, பின்னாடி ஏன் என்கிட்ட வந்து என் டைமை வேஸ்ட் பண்றீங்க? உங்களுக்கே அதுல பிரயோஜனம் இல்லைன்னா அதை கேட்கறவங்க எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாராம். வந்தவர் அப்படி வெட்கத்தோடு தலை குனிந்து போய்விட்டாராம். ஏன் இது சில நேரம் நமக்கும் பொருந்துகிறது அல்லவா? வேதம் சொல்லுகிறது, வீணான வார்த்தைகள் துர்ச்செய்திகள் பரப்புவோம் என்று சொன்னால் அது நமக்கே ஆபத்தாக மாறிவிடும். வேதம் என்ன சொல்லுகிறது? சுவிசேஷத்தை நற்செய்தியாய் பிரசையுங்கள். இவ்வளோ நன்மையான காரியங்கள் இருக்குது. இயேசுவை பற்றி சொல்லலாம், அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். பலவீனமா இருக்கீங்களா, பயப்படாதவங்க, உங்களுக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. சுகவீனமா இருக்கிறவங்கள சுகம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. எவ்வளவு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, எவ்வளவு உண்மையான காரியங்கள், சத்தியத்தை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவரை குறித்து சாட்சி பகிர்வோம், அவருடைய வல்லமை குறித்து எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்துவோம், நன்மை உண்டு என்று சொல்லி நம்பிக்கையுடன் பேசுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அதனால எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய காரியங்கள், எங்கள் வாழ்க்கையின் பகுதியில அநேக நேரம் குறைவுகளை தான் நாங்கள் பேசுகிறோம், குறைவுகளை தான் பார்க்கிறோம். மற்றவர்களை குற்றம் சாட்டுவதே எங்களுடைய சுபாவமா அநேக நேரம் மாறிடுச்சுப்பா. அந்த நாளில தாழ்த்தி எங்களை ஒரு விசை மன்னியும் அந்த சுபாவத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டேன். குறைவுகளை பார்க்கிறவராக அல்லப்பா, நீ நிறைவான தேவன், நீர் பார்க்கிற வண்ணமாய் மற்றவருடைய நிறைவுகளை நாங்கள் பார்த்து பாராட்டி அவர்கள் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி இன்னும் நன்மை செய்கிறவர்களாய் மாற்ற உதவி செய்கப்பா.
அன்பு பாவங்கள் எல்லாவற்றையும் மூடிவிடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாங்களும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுங்கப்பா. என் துர்ச்செய்தியை நாங்கள் சுமந்து சொல்லுகிறவர்களாக அல்லப்பா, நற்செய்திகளை சுமந்து செல்கிறவர்களாய் மாற்றும். துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் நற்செய்திகளை சொல்லுவோம், அதில் ஜீவன் உண்டாகும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.